வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இன்ஸ்டாவில் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க ஒரு வீடியோவை நம்ம எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இது வந்து இன்ஷாட் அப்ளிகேஷனில் தான் மேக் பண்ண போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்ஷாட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபோட்டோன்ற கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பேக்ரவுண்ட் வந்து ஒரு ஃபோட்டோ எரேஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் எந்த ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கட் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து எரேஸ் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் ப்ளைனாக இந்த மாதிரி பேக்ரவுண்டே தூக்கிட்டு போய் அங்கே வீடியோவில் செட் பண்ணாலும் சரி, அப்படி இல்லை கீழே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு சிம்பிள் மாதிரி போட்டிருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி லேயர்லாம் இருக்கும். ஸோ அதில் அவுட்லைன் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கம்மி பண்ணிவிட்டு டிக் ஐக்கான கொடுத்துருங்க. மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ வந்து பிஎன்ஜி இப்போ எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கும். இப்போ ஃபுல்லாக பேக்கில் வந்து ஹோம் ஆப்ஷனுக்கு வந்துக்கோங்க. இப்போ வீடியோன்ற கேட்டகரியை செலக்ட் பண்ணிட்டு நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஃபோட்டோ கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு வீடியோ ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டில் எடிட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் ஆப்ஷனில் 9:16 ரேஷியோ கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜூம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களோட ஃபோட்டோஸை நீங்கள் அந்த அளவுக்கு கரெக்டாக வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ ஜூம் பண்ணிவிட்டு டிக் ஐக்கான கொடுத்துருங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டியூரேஷனை செலக்ட் பண்ணி பென்சில் ஐக்கான கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணுமோ நீங்கள் எத்தனை செகண்ட் செட் பண்ணிவிட்டு டிக் ஐக்கான கொடுத்துருங்க. எகைன் கீழே ஃபில்டர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஸ்டேச்சுரேஷன் இருக்கும். ஃபுல்லாக -100 கொடுத்துருங்க. ஏன்னா பிளாக் அண்ட் ஒயிட் தான் நமக்கு பேக்ரவுண்ட் ஃபோட்டோ தேவை. ஸோ செட் பண்ணிட்டு டிக் ஐக்கான கொடுத்துக்கோங்க. கீழே பிப்புன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லிரிக்கல் வீடியோ கொடுத்துருப்பேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே வரும். நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு லிரிக்கல் வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ லிரிக்ஸ் வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிராப்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். கீழே அந்த சேனலோட வாட்டர் மார்க் இருக்கும். அதை மட்டும் லைட்டாக கிராப் பண்ணிவிட்டு இப்போது டிக் ஐக்கான கொடுத்துருங்க. கீழே ஃபில்டர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போங்க. கான்ட்ராஸ்ட்டை வந்துட்டு 100 கொடுத்துக்கோங்க. அந்த லிரிக்ஸுக்கு ஸ்டேச்சுரேஷனுக்கும் அதை வந்து லைட்டாக ஒரு 20 மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த லிரிக்ஸ் வீடியோவை ஜூம் பண்ணுங்கள். இப்போ ஜூம் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பிளெண்டிங் ஆப்ஷன் வரும். அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போது டிக் ஐக்கான கொடுத்துருங்க. டிக் ஐக்கான கொடுத்துட்டு இப்போ அந்த லிரிக்ஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு கூட நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ பிரச்சனை இல்லை. இப்போ கொடுத்துட்டு எகைன் கீழே பார்த்தீங்கன்னா பிப் ஐக்கான இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோ கேட்டகரியை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம கடைசியாக பிஎன்ஜியை செட் பண்ணியிருந்திருப்போம். அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீழே வந்து செட் பண்ணுங்கள். செட் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டியூரேஷனையும் வீடியோவோட எண்டிங் வரையும் கரெக்டாக ட்ராக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ லிரிக்ஸ் உங்களுக்கு மேலாக தெரியல அப்படின்னா அந்த லிரிக்ஸ் வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். லிரிக்ஸ் வீடியோ செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி மேலே செட் பண்ணுங்கள். கொஞ்சம் மேலே அந்த பேக்ரவுண்ட் ஃபோட்டோவுக்கு மேலே கூட செட் பண்ணிவிட்டு எகைன் வந்துட்டு நீங்கள் அந்த பிஎன்ஜி ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் லிரிக்ஸ் வந்து பேக்ரவுண்டில் ப்ளே ஆகும். இப்போ டிக் ஐக்கான கொடுத்துட்டு இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து வேறு லெவலில் இப்போ மறுபடியும் வந்து செட் ஆகிட்டுக்கும் பண்ணிட்டோம். இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு வீடியோ கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்கள். ஃபயர் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிடுங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு ஃபில்டரை செலக்ட் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு கான்ட்ராஸ்ட்டை 100 கொடுத்துருங்க. எகைன் கீழே பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும். அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷன் கொடுத்துட்டு இப்போது டிக் ஐக்கான கொடுத்துக்கோங்க. டிக் ஐக்கான கொடுத்துட்டு இப்போ நீங்கள் ப்ளே பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வீடியோ வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா மாசாக வந்து ப்ளே ஆகும். இப்போ எல்லாமே கரெக்டாக ப்ளே ஆகுது அப்படின்னா மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் தேவையான குவாலிட்டியில் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ரிவைண்ட் பண்ணி பார்த்து எடிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.